அதாவது என் மூச்சு இருக்கும் வரை நானே பாமக தலைவர் அப்படின்றத அவர் ரொம்ப உறுதியாக சொல்லியிருக்கிறாரு. அதாவது செயல் தலைவராக நான் செயல்படுவேன், கூறிய வழியில் செயல்படுவேன், அன்புமணி சொன்னார்னா எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படிங்கிற மாதிரிலாம் ராமதாஸ் அவர்கள் பேசியிருக்கிறாரு. குறிப்பாக அன்புமணியை பார்க்கும் போதெல்லாம் எனக்கு பிளட் ப்ரெஷர் ஆகுது. இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் நடந்துகிட்டு இருந்தா, அதாவது நான் தான் இந்த மாதிரிலாம் கொண்டு வந்தேன், நான் தான் இந்த மாதிரிலாம் பண்ணேன், கடைசியில் இப்போ அவரே எனக்கு அகெயின்ஸ்டாக செயல்படுறது அப்படிங்கிறது தான் இந்த வளர்த்த கடா மாறில் பாய்ந்து விட்டது அப்படிங்கிற விஷயம்லாம் அவர் ஏற்கனவே சொல்லியிருந்தார் இல்லையா. அப்படிப்பட்ட விஷயங்களாக இப்போ இது போயிட்டு இருக்கு. உறுதிப்படுத்துதோங்கிற சந்தேகம் தான் இப்போ இந்த விவகாரத்தெல்லாம் எழுந்து பொதுக்குழு தொடர்பான முடிவுகளை தேர்தல் ஆணையத்தில் சமர்ப்பித்த போதும் கட்சியின் தலைவர் தான் கையெழுத்திட்டு இருக்கிறாரே ஒழிய நிறுவனரான ராமதாஸ் கையெழுத்து இடலை இப்படிங்கிற விஷயத்தை எல்லாம் தொகுத்து ஆவணப்படுத்தி தேர்தல் ஆணையத்துக்கு அனுப்பி வைத்ததே வழக்கறிஞர் பாலு அவர் தான். அதனால தான் பாலு பெரியவர் கட்டம் கட்டிட்டாருன்ற மாதிரி செய்திகள் சொல்லியிருக்காங்க. அதாவது ஒட்டுமொத்த இந்த சினாரியோவுக்கு காரணமே பாலு தான். பிரதமர் மோடி அவர்களுடைய பதவியேற்பு விழாவுக்கு போயிட்டு வரும்போது ஃப்ளைட்டில் நடந்த கான்வர்சேஷனை பதிவு பண்ணியிருக்கிறார் சொல்கிறாரு. இப்போ இது அன்புமணி அவர்களுடைய சுயமான முடிவு, அவர் ஏற்கனவே அப்படி பண்ணியிருக்கிறார். இப்போ இந்த இடத்துல ஒருவேளை பாலு அவர்களை மையப்படுத்தி ஒரு பகடைக்காயாக அவரை யூஸ் பண்ணிக்கிறாங்களோ அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல. ஆனால் அந்த எண்ணம்ன்றது அன்புமணிக்கு ஏன் தோன்றி இருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. பட் இதில் எது உண்மை அப்படிங்கிற சட்ட நடவடிக்கைன்னு வரும்போது ஒரு வழக்கறிஞராக அவர் யோசிச்சிருக்கிறது, ஒரு வழக்கறிஞராக அவர் அவருடைய பணியை செஞ்சிருக்கிறார் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். உங்களோட பலத்தை உங்க அப்பாவுக்கு காட்டுறேன் அப்படிங்கிற அடிப்படையில் நாட்டினுடைய அமைதியை குலைக்கிற வேலையில் ஈடுபடாதீங்க. எந்த பேசிஸ்லனா இப்போ ஒரு நடைபயணம் போறாரு, 100 நாட்களுக்கு பிளான், ஜூலை 25 நவம்பர் 1 வரைக்கும். நடுவில் இன்னொரு ஃபன்னியான ஒரு விஷயம் நடந்துச்சு, அதை சொல்ல மறந்துட்டேன். வடிவேல் ராவணன் அவர்கள் அன்புமணி அவர்களோட ஆலோசனை கூட்டத்தில் பங்கெடுத்திருக்கிறார் போல. அதுக்கு இந்த பக்கம் ராமதாஸ் அவர்களும் ஒரு பக்கம் ஆலோசனையில் ஈடுபட்டு இருக்காரு. வடிவேல் ராவணனை கண்டுபிடித்து தருபவர்களுக்கு 100 ரூபாய் சன்மானம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ இந்த மாதிரியான ஒரு குதூகலம். வேலை வேண்டுமா? ப்ளூ ஓஷன் இருக்கிறது. 10th 12th டிப்ளமோ டிகிரி படித்தவர்களுக்கு உணவு, தங்குமிடம், இஎஸ்ஐ, பிஎஃப், இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத்திற்கேற்ற நல்ல சம்பளம் 15,000 முதல் 30,000 வரை. பெண்களுக்கு முன்னுரிமை. 2,000க்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன. இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள். ப்ளூ ஓஷன். தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்றைய பிஹைண்ட் த செய்தி நிகழ்ச்சியில் சில முக்கியமான அரசியல் நிகழ்வுகளோடு உங்களை சந்திக்கும் நான் கோபிநாத், நான் முசமி. முதலாவதா இப்போ தொடர்ந்து ஒரு பேசு பொருளாக போயிட்டு இருக்கிற பாமக விஷயத்துல ரீசெண்டா நடந்த விஷயங்கள் பற்றி சீரியஸாகவே பண்ணிட்டு இருக்கோம்னு நினைக்கிறேன். ஒரு சீரியஸா பண்ற மாதிரி தான் ஒவ்வொரு 4வது எபிசோடு நினைக்கிறேன். ஒவ்வொரு கட்டத்திலையும் ஒவ்வொரு நகர்வுகள் ஏதாவது நடந்துகிட்டே இருக்கு. அந்த வகையில் நேற்று பாமகவினுடைய நிறுவனர் ராமதாஸ் அவர்கள் பேசின ஒரு விஷயம், அதாவது என் மூச்சு இருக்கும் வரை நானே பாமக தலைவர் அப்படின்றத அவர் ரொம்ப உறுதியாக சொல்லியிருக்கிறாரு. அதாவது செயல் தலைவராக நான் செயல்படுவேன், ராமதாஸ் அவர்கள் கூறிய வழியில் செயல்படுவேன், அன்புமணி சொன்னார்னா எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படிங்கிற மாதிரிலாம் ராமதாஸ் அவர்கள் பேசியிருக்கிறாரு. குறிப்பாக அன்புமணியை பார்க்கும் போதெல்லாம் எனக்கு பிளட் ப்ரெஷர் ஆகுது, ரத்த அழுத்தம் ஆகுது அப்படின்ற மாதிரி, ரத்த கொதிப்பு வருது, இந்த மாதிரி மானபங்கப்படுத்தி விட்டான்ற மாதிரிலாம் அப்படிலாம் பேசியிருக்கிறாரு. ஸோ இது முடிகிற மாதிரி தெரியலையே, ரொம்ப ஒரு மாதிரி முட்டல் மோதலாகவே போயிட்டுருக்கே அப்படிங்கிறது தான் இங்கே பலரோட பார்வையாக இருக்குது. அப்படி இருக்கும் பொழுது இப்போ இவர் இப்படி சொல்லியிருக்கிறது அப்படிங்கிறது அடுத்த கட்டமாக பார்க்கப்படுது இல்லையா. மோரோவர் அடுத்து அன்புமணி அவர்கள் ஜூலை 25 ஒரு நடைப்பயணம் மேற்கொள்ள இருக்கிறார் 100 நாட்களுக்கு, தமிழக உரிமை மீட்பு பயணம் அப்படின்னு சொல்லிட்டு. அதில் ஒரு ஹைலைட் என்ன தெரியுங்களா, இதில் அவரோட அதுக்கான போஸ்டர்ஸ் அடிச்சிருக்கிறாங்க. அந்த போஸ்டர்ஸில் அன்புமணியோட படம் மட்டும்தான் இருக்குது, ராமதாஸோட படம் இல்லை. அது ஒரு அடுத்த இஷ்யூவாக போய்கிட்டு இருக்கு. இப்போ இதில் அன்புமணி அவர்கள் ராமதாஸை ஓரம் கட்டும் வேலை செய்கிறாரா, கட்சி முழுக்க நம்மளுடையது, இருக்கிறவங்கெல்லாம் நம்மளுடைய கீழே செயல்படணும், கட்சியினரும் கூட இதுதான் மெசேஜ் தெரிஞ்சுக்கோங்க, இனிமேல் பாமகனா நான் தான் அப்படிங்கிற மெசேஜை அவர் சொல்ல வராரா அப்படிங்கிற மாதிரியான நிறைய விஷயங்கள், நிறைய பேசு பொருள்கள் அந்த போஸ்டரை ஒட்டியும் எழுந்துக்கிட்டு இருக்கு. குலசாமின்னு சொல்லிட்டு என்னை ஓரம் கட்டுறாங்க, அதை நெஞ்சில் குத்துறாங்க அப்படின்னு ஒரு அதுதான் நடக்குதுங்கிற சந்தேகம் மாதிரி இருக்குது. ஆமாம். இதில் அவர் ராமதாஸ் அவர்கள் நேற்று பேசினதில் இன்னொரு முக்கியமான விஷயங்கள் என்னென்ன சொல்லியிருக்கிறாருன்னா, என்னோட குடும்பத்தை சேர்ந்தவங்க யாரும் அரசியலுக்கு வரமாட்டாங்க அப்படின்லாம் நான் ஆரம்பத்தில் சொல்லியிருந்தேன், பட் அதை காப்பாற்ற முடியாமல் போனது அப்படிங்கிறத நினைக்கும் போது எனக்கு கொஞ்சம் வேதனையாக இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் பதிவு பண்ணியிருக்கிறார். போதாக்குறைக்கு அன்புமணி அவர்கள் இந்த சுகாதாரத்துறை அமைச்சர் பதவி அன்புமணிக்கு வழங்கப்பட்டது இல்லையா. ஸோ அதில் ஒரு 2.5 வருஷத்துக்கு அப்புறம்
அந்த பதவியில் தொடர முடியாது அப்படின்லாம் அன்புமணி சொன்னாராம். அன்புமணி சொல்ல போய் தினம் தினம் நான் தான் வந்து அவரை சமாதானம் செஞ்சு அறிவுரை வழங்கி மத்திய மந்திரி பதவியில் நீடிக்க வச்சேன் இப்படின்லாம் சொல்லியிருக்கிறார். ஸோ இதைத்தான் அதுக்கு முன்னாடியே சொல்லும் போது என்னோட கையை வச்சு நானே என் கண்ணை குத்திக்கிட்டேன் அப்படின்லாம் அவர் சொல்லியிருப்பார் இல்லையா. ஸோ அது அப்போது வந்து இந்த மாதிரிலாம் இருந்திருக்கு. இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் நடந்துக்கிட்டு இருந்தால், அதாவது நான் தான் இந்த மாதிரிலாம் கொண்டுட்டு வந்தேன், நான் தான் இந்த மாதிரிலாம் பண்ணேன், கடைசியில் இப்போ அவரே வந்து எனக்கு அகெயின்ஸ்டாக செயல்படுறது அப்படிங்கிறது தான் வந்து இந்த வளர்த்த கடா மாறில் பாய்ந்து விட்டது அப்படிங்கிற விஷயம்லாம் அவர் ஏற்கனவே சொல்லியிருந்தார் இல்லையா. ஸோ அப்படிப்பட்ட விஷயங்களாக இப்போ இது போயிட்டுருக்கு. உறுதிப்படுத்துதோங்கிற சந்தேகம் தான் இப்போ இந்த விவகாரத்தெல்லாம் எழுந்திருக்கு. இன்னொரு உங்கள் நண்பரை பற்றியான செய்தியும் இன்றைக்கி வந்திருக்கு. வழக்கறிஞர் பாலு அவர்களுடைய செய்தி இன்றைக்கி வந்து விகடனுடைய பத்திரிகையில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அன்புமணியை ஏகத்துக்கும் குழப்பி வந்ததே வழக்கறிஞர் பாலு தான் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு மாதிரி இல்லை, அது ஒரு விமர்சனமாகவே வச்சிருக்கிறாங்க. இது எந்த அளவுக்கு உண்மைன்றது நமக்கு தெரியல. இதுக்கு ஒரு காரணம் என்ன சொல்கிறாங்கன்னா, 2022 பொதுக்குழுக்கு முன்பாக தேர்தல் ஆணையத்தில் வந்து அந்த கட்சியினுடைய வரவு செலவு வந்து ஒரு வருஷமாக அதை சமர்ப்பிப்பாங்க. அப்படி சமர்ப்பிக்கும் போது அந்த டைமில் கையெழுத்து போட்டது யாருன்னா, தலைவருங்கிற முறையில் ஜிகே மணி தான் கையெழுத்து போட்டார். அதே மாதிரி 2022 அக்டோபர், அதாவது அன்புமணி பொறுப்பேற்ற பிறகு இந்த மாதிரி வரவு செலவு கணக்கு இந்த மாதிரி பொதுக்குழு விஷயங்கள்லாம் சமர்ப்பிக்கும் போது அப்போவும் யார் கையெழுத்து போட்டார்னா, கட்சியின் தலைவராக இருந்தால் அன்புமணி தான் பண்ணார். அன்புமணி தான் யார் அங்கே தலைவராக இருந்தாங்களோ அவங்க தான் அங்கே பொறுப்பு இருந்தாங்க. நிறுவனருங்கிற ஒரு போஸ்டிங் அங்கே வேலையே இல்லை. அந்த அடிப்படையில் பொதுக்குழு தொடர்பான முடிவுகளை தேர்தல் ஆணையத்தில் சமர்ப்பித்த போதும் கட்சியின் தலைவர் தான் கையெழுத்திட்டு இருக்கிறாரே ஒழிய நிறுவனரான ராமதாஸ் கையெழுத்து இடலை எப்படிங்கிற விஷயத்தையெல்லாம் தொகுத்து ஆவணப்படுத்தி தேர்தல் ஆணையத்துக்கு அனுப்பி வைத்ததே வழக்கறிஞர் பாலு அவர் தான். அதனால தான் பாலு வந்து பெரியவர் வந்து கட்டம் கட்டிட்டாருன்ற மாதிரி செய்திகள் சொல்லியிருக்காங்க. அதாவது ஒட்டுமொத்த இந்த சினாரியோவுக்கு காரணமே பாலு தான் அப்படிங்கிற மாதிரியும் இந்த பத்திரிகையில் வந்து குறிப்பிடுறாங்க. ஸோ கேம் வந்து ரொம்ப தேர்தல் ஆணையத்துக்கிட்ட ஒரு தலைவராக இவர் தான் தலைவர்னு சொல்லி பாமக அப்படின்னா அதனுடைய தலைவர் அன்புமணி அப்படின்னு அந்த ஒரு கட்சியினுடைய சட்ட விதிகள் படியும் கட்சிக்குள்ள இருக்கிற நடைமுறைகள் படியும் எடுத்து காட்டணுங்கிறதுக்காக இந்த செயல்பாடுகள்லாம் பண்ணியிருக்கிறாங்கன்னு ஏன் பார்க்கக்கூடாது? இல்லை, இப்போ எங்கே கோவம் வரும்னா, அப்போ நான் எதுக்கு இருக்கிறேன்ற ஒரு கேள்வி வந்துடும்ல. இப்போ எல்லாத்தையுமே நீ அவங்கள அடையாளம் காமிச்சேன்னா கட்சியை உருவாக்குனதே நான் தான். ராமதாஸோட பார்வையில் கட்சியை உருவாக்குனதே நான் தான் அப்படிங்கிற பட்சத்தில் வெறும் தலைவரை மட்டுமே நீங்கள் தள்ளுறீங்க அப்படின்னா, தலைவராக அப்போ யார் இருக்கிற? அன்புமணி இருக்கிறார். அப்போ நீங்கள் வந்து அடுத்த கட்டத்தை அவர் நீங்கள் நகர்த்தணும்னு பார்க்குறீங்களா? அப்போ கட்சி வந்து நீங்கள் வந்து அவர் பின்னாடி இந்த பிளவை நோக்கி போகுதுங்கிற மாதிரி விமர்சனம் வருது இல்லை. ஸோ அதை நோக்கி தள்ள பார்க்குறீங்களான்ற ஒரு கோபம் இயல்பாகவே அந்த கட்சியை உருவாக்குனவங்களுக்கு வரும். அந்த கோபத்தில் தான் இப்போது ராமதாஸ் அவர்கள் இருக்கிறாருங்கிற மாதிரி சந்தேகம் இருக்குது. அதான் என்னன்னா, இந்த நிறுவனர் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையே ஓரம் கட்டிட்டு என் நிறுவனருக்கு தான் இங்கே முழுமையான எப்படி சொல்கிறது எல்லா அதிகாரமும் நிறைஞ்ச ஒரு நபராகத்தான் இப்போ வரைக்குமே நம்ம ராமதாஸை பார்த்துட்டு இருக்கோம். நாம் தமிழர் கட்சி எடுத்துக்கிட்டோம்னா அந்த கட்சியினுடைய தலைவர் யார், பொருளாளர் யாரெல்லாம் கூட பல பேருக்கு தெரியாது. ஒருங்கிணைப்பாளர் யாருன்னு கேட்ட உடனே நம்ம சொல்லிடுவோம் சீமானவர்கள் தான். ஏன்னா அவர் எடுக்கிற முடிவு எல்லாருமே சம்மதிப்பாங்கன்ற மாதிரி இந்த கட்சியில் ராமதாஸ் அவருடைய முடிவு தான். ஆனால் அந்த இடத்துல இன்னொரு ஆளை வைக்கும் பொழுது இயல்பாக ஒருத்தர் கோவம் வரும் இல்லையா. இப்போ கட்சி யாரோட கண்ட்ரோலில் இருக்குது, அப்போ யார் சொல்கிறத கேட்பாங்க அப்படிங்கிற இப்போ அந்த குழப்பத்தில் தானே இன்றைக்கி வந்து இவங்க பக்கம் ஒரு செட் ஆஃப் நிர்வாகிகள் இருக்காங்க, இந்த பக்கம் ஒரு செட் ஆஃப் நிர்வாகிகள் இருக்காங்க. இவர் காலையில் கட்சியை விட்டு ஒருத்தரை தூக்குனாங்கன்னா அவர் வந்து மதியம் வந்து கட்சியில் சேர்த்துக்கிறார் அன்புமணி. ஸோ இந்த குழப்பத்துக்கெல்லாம் காரணம் வழக்கறிஞர் பாலு தான் அப்படிங்கிற மாதிரி தான் இப்போ பிரச்சனைகள் வந்து வேறு மாதிரி திசை நோக்கி பயணிச்சுட்டு இருக்குங்கிறது கூடுதல் தகவல். இப்போது இது ஒரு பக்கம் இது சம்மந்தமாக இப்போ அவங்க தரப்புலேயே நம்ம கேட்கும் போது உரிய விளக்கங்கள் கிடைக்கும் நினைக்கிறேன். இல்லை, இன்னொரு விஷயம் சொன்னீங்க. இப்போ இது வந்து கட்சியினுடைய தலைவர் இவர் தான் அப்படின்றதுக்கு தேர்தல் ஆணையத்துக்கு அப்ளை பண்ணுற ப்ராசஸ்லேருந்து இந்த தகவல் இருக்குது. ஆனால் அன்புமணி அவர்களே ராமதாஸ் அவர்கள்கிட்ட பேசினார், இனிமேல் கட்சியை நானே பார்த்துக்கிறேன்னு பேசினது அப்படிங்கிறது 2014 நடந்த ஒரு விஷயம். பிரதமர் மோடி அவர்களுடைய பதவியேற்பு விழாவுக்கு போயிட்டு வரும்போது ஃப்ளைட்டில் நடந்த கான்வர்சேஷனாக பதிவு பண்ணியிருக்கிறார், சொல்கிறாரு. அப்போது இது அன்புமணி அவர்களுடைய சுயமான முடிவு, அவர் ஏற்கனவே வந்து அப்படி பண்ணியிருக்கிறார். இப்போ இந்த இடத்துல வந்து ஒருவேளை பாலு அவர்களை மையப்படுத்தி ஒரு பகடைக்காயாக அவரை யூஸ் பண்ணிக்கிறாங்களோ அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல. ஆனால் அந்த எண்ணம்ன்றது அன்புமணிக்கு ஏன் தோன்றி இருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. பட் இதில் எது உண்மை அப்படிங்கிற சட்ட நடவடிக்கைன்னு வரும்போது ஒரு வழக்கறிஞராக அவர் யோசிச்சிருக்குது. ஒரு வழக்கறிஞராக அவர் வந்து அவருடைய பணியை செஞ்சிருக்கிறார் அப்படின்னு மேபி பார்க்கலாம். அதுவும் இல்லாமல் அது சொல்கிற சுச்சுவேஷன்ஸில் கட்சியினுடைய சூழல் வந்து இப்போ இருக்கிற மாதிரிலாம் இல்லாமல் இருந்தது இல்லை. அப்படி இருக்கும்போது அவர் வந்து யதார்த்தமாக கூட இந்த பணிகளை செஞ்சிருக்கலாம்னு எனக்கு தோணலை. எப்படியும் ஒரு செய்தி இருக்குது, இது எந்த அளவுக்கு சரிங்கிறத நம்ம உள்ளபடியே உங்கள் நண்பரை கூப்பிட்டு நீங்கள் இன்டர்வியூ எடுத்தீங்கன்னா தெரிஞ்சிடும் நினைக்கிறேன். ஓகே, நான் அந்த சொன்னேன் இல்லையா, நான் அதை முன்னாடியே காட்டணும்னு நினச்சேன். இந்த ராமதாஸ் அவர்களுடைய படம் மிஸ்ஸிங், அந்த நடைப்பயணம் தொடர்பானதில் அந்த ஃபோட்டோ இதுதான். இது இந்த மாற்றம் முன்னேற்றம் அன்புமணி அந்த மாதிரில இருக்கு தீம் இது. எஸ், இதில் வந்து ஒட்டுமொத்தமாக தமிழ்நாடு அதனுடைய பேக்ரவுண்டில் வச்சு அன்புமணி அவர்கள் நடந்து வர மாதிரியான ஒரு போஸ்டராக இதை ரெடி பண்ணியிருக்கிறாங்க.
இதில் கட்சியினுடைய சின்னம் இருக்குது, பட் நிறுவனர் ராமதாஸ் அவர்களுடைய படம் இல்லை. ஸோ இது வந்து அடுத்த கட்ட பேசு பொருளாக இருக்குது. இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த நடைப்பயணம் வந்து பண்ணுறாங்க இல்லையா, இந்த நடைப்பயணம் அப்படிங்கிறது பேர் என்னவோ வந்து தமிழக உரிமை மீட்பு அப்படின்ற மாதிரி தான் பேர் வச்சிருக்கிறாங்க இல்லையா. இதில் அதாவது உரிமை மீட்பு பயணம் அப்படின்றத பேர் வச்சிருக்கிறாங்க. ஆமாம், தமிழக மக்கள் உரிமை மீட்பு பயணம் அப்படின்னு பெயர் வச்சிருக்கிறாங்க. ஸோ இது வந்து ஒரு தமிழகத்தினுடைய உரிமைகளை மீட்பதற்கான ஒரு பயணமாக ஒரு பொதுப்படையான ஒரு பார்வை தான் முதல்ல இவங்க வெளியில் வைக்கிறாங்க. அப்படின்னாலும் கூட இங்கே வெளியில் வந்து நிறைய சமூக ஆர்வலர்கள் அவர்களுடைய எதிர்ப்பு கிளம்பி இருக்கு இப்போ அந்த நடைப்பயணத்துக்கு. என்ன காரணம்? அது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, உங்களோட அப்பா மகன் சண்டை அப்படின்னா அதை வந்து உங்களுக்குள்ளேயே வீட்டுக்குள்ளேயே பேசி தீர்த்துக்கங்க, அப்படி முடியலன்னா அமைதியாக இருங்க, அந்த பிரச்சனை சால்வ் ஆகிற வரைக்கும் கொஞ்சம் அமைதியாக இருங்க, அதை விட்டுட்டு உங்களோட பலத்தை உங்கள் அப்பாவுக்கு காட்டுறேன் அப்படிங்கிற அடிப்படையில் நாட்டினுடைய அமைதியை குலைக்கிற வேலையில் ஈடுபடாதீங்க. எந்த பேசிஸ்லனா, இப்போ ஒரு நடைப்பயணம் போகிறாரு, 100 நாட்களுக்கு பிளான், ஜூலை 25 நவம்பர் 1 வரைக்கும். இந்த 100 நாட்களுக்கு அவர் நடைப்பயணம் மேற்கொள்கிறாரு அப்படின்னா அந்தந்த பகுதிகளில் அதற்கு அந்த போக்குவரத்து நெரிசல் ஏற்படுறது, இதற்காக காவல்துறையினர் வேலை செய்கிறது. இதில் இது எப்படி சொல்கிறது, ரொம்ப உறுதியாக சொல்லலை அப்படின்னாலும் எங்கேயாவது ஏதாவது ஒரு இடத்துல ஏதாவது சில கைகலப்புகள் ஏற்படவும் வாய்ப்பு இருக்கிறது. பட் அது நடக்கக்கூடாது தான், பட் வாய்ப்பு இருக்குது அப்படின்றதையும் சொல்லலாம்ல. ஸோ இந்த மாதிரியான அசாதாரண சூழல்களை விளைவிக்கிற உங்களுடைய பயணத்தை நீங்கள் தவிர்க்கணும். உங்களுக்குள்ளே இருக்கிற பிரச்சனையை வந்து உங்கள் அப்பாவுக்கு நீங்கள் உங்களோட பலத்தை காட்டுறேன்ற பேரில் நீங்கள் இந்த நடைப்பயணத்தை எடுக்கிறதா தான் புரிஞ்சிக்க முடியுது அப்படிங்கிற பார்வையில் தான் இந்த எதிர்ப்புகளை சமூக வலைதளங்கள் எல்லாம் பதிவு பண்ணிக்கிட்டே வராங்க. உங்களோட பாதுகாப்புக்கு வந்து காவல்துறை மெனக்கெடணும், உங்களோட தனிப்பட்ட குடும்ப சண்டைக்காக நாட்டு மக்கள் துன்பத்தை அனுபவிக்கணுமா, போக்குவரத்து நெரிசல் உட்பட பல விஷயங்கள் இவ்வாறெல்லாம் சமூக வலைதளங்களில் எதிர்ப்பு தெரிவிச்சுட்டு வராங்க. இதற்கு தமிழ்நாடு அரசும் காவல்துறையும் அனுமதி அளிக்கக்கூடாது அப்படிங்கிற கோரிக்கைகளையும் முன் வச்சுட்டு வராங்க. அநேகமாக இதை நடத்த விடாமல் யார் செஞ்சாலும் இது நடந்து தான் தீருன்ற மாதிரி தான் நான் கவனிக்கிறேன். ஏன்னா பத்திரிகை செய்திகள் என்ன சொல்கிறாங்க, இந்த நடைப்பயணத்தை வந்து வடிவமைக்க போகிறதே வந்து அன்புமணியினுடைய 2 மகள்கள் தான் சேர்ந்து இதை டோட்டலாக வந்து இதை ஸ்ட்ரக்சர் பண்ண போகிறாங்க, எப்படிலாம் இருக்கணுங்கிற மாதிரி. கூடுதலாக நான் என்ன தவறு செய்தேன், ஏன் என்னை நீக்கினாருங்கிற ஒரு தீமை தான் பேஸாக வச்சு இந்த நடைப்பயணம் செயல்பட போவதாகவும் பத்திரிகைகள்லாம் எழுதிட்டு இருக்காங்க. நீங்கள் சொன்னது போல் அப்பா மகன் சண்டைங்கிறதெல்லாம் தாண்டி அடுத்த தலைவர் யார், நானா என்னுடைய அப்பாவா அப்படிங்கிற மாதிரி ஒரு திசை நோக்கி தான் இந்த பயணத்தின் மூலமாக அந்த பயணத்தை உறுதி செய்வாருங்கிற மாதிரியும் சில விஷயங்கள் பேசப்படுகிறது. அது எந்த அளவுக்கு சரியாக இருக்குங்கிறத நம்ம ஜூலை வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டியிருக்கு. அதுதான் இப்போ அதான் அந்த சண்டையை உங்கள் வீட்டுக்குள்ளேயும் பாமக கட்சிக்குள்ளேயும் வச்சுக்கிட்டா பிரச்சனை இல்லை. அதை தாண்டி இங்கே பொதுவெளின்னு வரும் பொழுது அதற்குரிய விளைவுகளை உங்களோட நீங்கள் ஃபேஸ் பண்ணிக்கலாம், பிரச்சனை இல்லை. மக்கள் ஏன் ஃபேஸ் பண்ணணும்னு கேட்குறாங்க. அதற்குரிய பிரச்சனைகளாக இருக்கட்டும், நெருடல்களாக இருக்கட்டும், ஸோ இதெல்லாம் வந்து எதுக்கு மக்கள் ஃபேஸ் பண்ணணும் அப்படின்னு கேட்குறாங்க. பட் அதை முன் வச்சு அனுமதி கொடுக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு. ஸோ பாமகக்குள்ளே இத்தகைய விஷயங்கள் தான் ரீசெண்டாக போயிட்டுருக்கு. ஸோ என் மூச்சு இருக்கும் வரை நானே தலைவர் அப்படின்னு ராமதாஸ் அவர்கள் சொல்லியிருக்கும் பொழுது, இல்லை நான் தான் தலைவர் அப்படின்னு காட்டுற வகையில் இவருடைய நடைப்பயணம் இருக்க போது. பட் இந்த 2 மோதல்கள்லையும் இல்லை, உள்ளபடி இந்த குழப்பங்கள்லாம் விரைவில் முடிவுக்கு வரணும். ஏன்னா பாமகங்கிறது இந்த சமூகத்துக்கு தேவையான ஒரு கட்சி தான். பல விமர்சனங்கள் இருக்குது, குற்றச்சாட்டுகள் இருக்குது, கடந்த கால கசப்புகள் நிறைய இருந்தாலும் இப்போ இருக்கிற நிலைமைக்கு எதிர்கட்சியாக அவங்க செயல்படணுங்கிறதும் நம்மளுடைய வேண்டுகோள், நம்மளுடைய கோரிக்கையும் அதுதான். ஏன்னா இப்போ இதனால இப்போ பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், இப்போ இதில் இன்னொரு விஷயம் என்ன நடக்குதுன்னா, சைட் பை சைடு கட்சியிலேருந்து எல்லாம் வெளியே போயிட்டுருக்காங்க. அந்த விஷயமும் நடந்துகிட்டு இருக்கு. இப்போ லேட்டஸ்ட் நியூஸ் என்னென்னா, விழுப்புரத்தில் சுமார் ஒரு 40க்கும் மேற்பட்டவர்கள் எல்லாம் வந்து வன்னிய சமூகத்தை சேர்ந்தவர்கள், பாமகவை சேர்ந்தவர்கள் அப்படின்னு தான் இருக்கிறாங்க. குறிப்பாக பாமகவை சேர்ந்தவர்கள் முன்னாள் அமைச்சர் CV சண்முகம் முன்னிலையில் அதிமுகவில் இணைஞ்சிருக்கிறாங்க. ஸோ இதுவும் ஆங்காங்கே இது எப்படியே தொடங்கி இந்த 40 பேர் தான் அப்படின்னு ஒரு பக்கம் பார்க்கலாம். ஆனால் இதிலேருந்து 40லேருந்து ஆரம்பித்து 400, 4000, 4 லட்சம் ஏன் போகக்கூடாது? ஸோ அந்த மாதிரி அளவுகளுக்கு போகாத அளவுக்கு தடுக்கணும் அப்படின்னா நீங்கள் சொன்னது போல் பிரச்சனை முடிவு வரணும். இல்லாட்டி கட்சிக்கே ஆபத்தாருல்ல. ஸோ அந்த விஷயமும் இருக்குது. இதை பாமகவினரும் குறிப்பாக ராமதாஸ் அவர்களும் அன்புமணி அவர்களும்
எடுக்கிறாங்களா அப்படிங்கிறத பார்ப்போம். நடுவில் இன்னொரு ஃபன்னியான ஒரு விஷயமும் நடந்துச்சு, அதை சொல்ல மறந்துட்டேன் பாருங்க. வடிவேல் ராவணன் அவர்கள் வந்து அன்புமணி அவர்களோட ஆலோசனை கூட்டத்தில் பங்கெடுத்திருக்கிறார் போல. அதுக்கு இந்த பக்கம் ராமதாஸ் அவர்களும் ஒரு பக்கம் ஆலோசனையில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்கிறாரு. அதுக்கப்புறம் ஒரு அறிவிப்பு அதை ராமதாஸ் அவர்கள் தரப்புல இருந்து தான், வடிவேல் ராவணனை கண்டுபிடித்து தருபவர்களுக்கு 100 ரூபாய் சன்மானம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ இந்த மாதிரியான ஒரு குதூகலம். இந்த மாதிரியான விஷயங்களும் கட்சிகள் நடந்துகிட்டு இருக்கு. சொன்னது போல் ஃபைனலி பார்த்தோன்னா இந்த பிரச்சனைகள்லாம் முடிவுக்கு வந்தால் தான் கட்சிக்கும் சமூக மக்களுக்கும் நல்லது. சொன்னது போல் எதிர்க்கட்சியாக செயல்பட வேண்டியவர்கள் அந்த விஷயத்துலேயும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ஆழமாக கவனம் செலுத்தலாம். அதெல்லாம் பொறுத்திருந்து பார்க்கலாம் அப்படிங்கிறது தான்.